இப்போ ஐவிஎஃப்க்கு நம்ம போகிறோம்னு முடிவு பண்ணிட்டோம். சக்ஸஸ் ரேட்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது? உங்கள் சைட்லேருந்து நீங்கள் ஏதாவது பண்ண முடியுமா? அப்படிங்கிறத நிறைய பேஷண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. இப்போ ஐவிஎஃப் அப்படிங்கிறது இப்போ ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா நம்ம பிளான் போடுவோம், ப்ளூ பிரிண்ட் போடுவோம். அதுக்கப்புறம் எப்படி பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணுங்கிறத எல்லாம் பண்ணுவோம். அதே மாதிரி தான் ஐவிஎஃப்பும். போனவொன்னே ஒரு சென்டரில் வந்து உங்களுக்கு இந்த சைக்கிளே ஐவிஎஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன்னா ஐவிஎஃப்ங்கிறது ஐவிஎஃப் ப்ரொசீஜர் வந்து எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் சிமிலராக இருந்தாலும், அது எதுக்காக பண்ணுறோங்கிறத பொறுத்து நம்ம அந்த ப்ரொசீஜரில் வந்து மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு வந்து டியூபல் பிளாக்காக இருக்கலாம். இன்னொரு பேஷண்ட்க்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கலாம். இவங்க 2 பேருக்கும் ஐவிஎஃப் தான் பண்ணுவோம். பட் ஆனால் ஐவிஎஃப் ப்ரொசீஜரில் எப்படி அதை வந்து மாடிஃபை பண்ணி பண்ணுறோங்கிறது அந்த இண்டிவிஜுவல் கப்பிளை பொறுத்த வரைக்கும் டிஃபர் ஆகும். ஸோ ஐவிஎஃப்க்கு முன்னாடி ப்ராப்பராக ப்ரீ ஆப்டிமைசிங் பண்ணிக்கணும். அதை வந்து கரெக்டாக வந்து மேல் பார்ட்னரையும் ஃபீமேல் பார்ட்னரையும் ஃபுல்லாக இவால்வேட் பண்ணி நம்ம கரெக்டாக வந்து அவங்களுக்கு தேவைப்பட்ட இன்டர்வென்ஷன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஐவிஎஃப் போகிறது தான் வந்து பெட்டரு. அண்ட் அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். போனவொன்னே ஐவிஎஃப் பண்ணுங்க அப்படின்னு நீங்களும் கேட்கக்கூடாது. அவங்க சொன்னாலும் அதை நீங்கள் பண்ணக்கூடாது.